ஒருவன் தன்னுடைய செல்வந்தனாக வாழ்ந்ததில் தவறில்லை என விவிலியம் அழகோடு சொல்கிறது. அவன் செல்வந்தனாக இருந்தான், அவன் மகிழ்ச்சியோடு உணவு அருந்தினான், அவன் மேசையின் மீது பல உணவுகள் பரிமாறப்பட்டன. அவையெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவனும் இறக்கிறான், அவன் வீட்டு முற்றத்தில் இருந்து ஒரு ஏழையும் இறக்கிறான். இருவரும் விண்ணகம் செல்கிறார்கள். இப்பொழுதுதான் அந்த செல்வந்தனுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார், நீ செல்வந்தனாக இருந்ததில் தவறில்லை. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வீடு வருகிற வேளையில் வழியில் ஒருவன் படுத்து கிடந்தானே லாசர், ஏன் உன்னால் அவனை கண்டுகொள்ள முடியவில்லை? ஏன் உன்னால் அவனை பார்க்க முடியவில்லை? உன்னுடைய கண்களுக்கு நீ வசதியோடு வாழ்ந்த நாட்களில் ஏன் உன்னால் அவனை பார்ப்பதற்குரிய பார்வை இல்லை? அதுதான் உன்னுடைய தவறு, அதுதான் நீ செய்த குற்றம். உன்னுடைய மேசையிலிருந்து விழுகிற அந்த துண்டுகளை எல்லாம் நாய்கள் சாப்பிடுவதை எல்லாம் நீ ரசித்திருக்கிறாய். உன்னுடைய வீட்டிலே வளர்த்திய நாய்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறதா என நீ பார்த்திருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வீட்டை கடந்து வருகிற வேளையில் முற்றத்தில் கிடந்த ஒரு ஏழையை உன்னால் பார்க்க முடியவில்லையே. இந்த குற்றப்பழிதான் ஒரு மனிதன் செய்த தவறாக ஆண்டவர் உணர்த்துகிறார். அவன் உள்ளம் நொந்து கேட்கிறான், அப்படியானால் லாசர் தன்னுடைய விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து என் நாவை குளிரச் செய்யும். மனிதத்தினுடைய மாண்பு என்பது நாம் நலமாக இருக்கிற காலங்களில் நல்லவற்றை செய்வதற்குரிய மனம்.